தைரியம் இருந்தா டிஎன்ஏ டெஸ்டுக்கு வாங்க. இது யாரோட குழந்தை? தன்னோட கணவரை காப்பாத்துவாங்களா ஸ்ருதி? மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிஸ்டல்டாவோட பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கே வராது போல ஒவ்வொரு நாளும் சூடு பிடிச்சுக்கிட்டே போகுது. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு ஒரு வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஜாய் கிறிஸ்டல்டா. இப்போ குழந்தையே பிறந்துருச்சு. இந்த நிலைமையில அவர் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோவை ஜாய் கிறிஸ்டல்டா வெளியிட்டு முடிஞ்சா டிஎன்ஏ டெஸ்டுக்கு வாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு ஓப்பனா சவாலே விட்டுட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா அவங்க என்ன டோன்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா, உங்க உள்குத்து என்னன்னு எனக்கு தெரியாம போயிடுமா என்ன? தைரியம் இருந்தா டிஎன்ஏ டெஸ்டுக்கு வாங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ உரிமையா கூப்பிட்டிருக்காங்க ஜாய். சில வாரங்களுக்கு முன்னாடி ஜாய் கிறிஸ்டல்டா தன்னையும் தன்னோட குழந்தையும் பாத்துக்கிறதுக்காக மாதம்பட்டி ரங்கராஜ் ஒவ்வொரு மாசமும் 6,50,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து நிறைய பேர் ஒருவேளை காசுக்காக தான் இந்த பொண்ணு நாடகத்தை நடத்துதோ அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்துச்சு. ஆனா இப்ப இந்த பொண்ணு டிஎன்ஏ டெஸ்டுக்கு இவ்வளவு தைரியமா கூப்பிடும் போது உண்மையாவே இது மாதம்பட்டியோட குழந்தை தான் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இங்க நம்ம மாதம்பட்டி ரங்கராஜோட பஞ்சாயத்தை முழுக்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லணும். எல்லாருக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிஸ்டல்டாவோட பேச்சு தான் அதிகமா பேச பிடிக்குது. ஆனா இங்க நிறைய பேர் மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி. மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி ஸ்ருதி உண்மையாவே யாருன்னு தெரியுமா? கோயம்புத்தூரை பூர்வீகமா கொண்டவங்க தான் இந்த ஸ்ருதி. இவங்களோட சொந்த அத்தை மகன் தான் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ். சோ அத்தை மகன் தான் இவங்க கல்யாணமும் பண்ணிருக்காங்க. தன்னோட ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே, அதாவது 2013ஆம் ஆண்டே பெற்றோர் முன்னிலையில ரொம்ப எளிமையான முறையில இவங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணமான சில வருஷங்கள்லயே அடுத்தடுத்தது 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு மாதம்பட்டிக்கும் ஸ்ருதிக்கும். அந்த புகைப்படங்களை ஸ்ருதி ரீசெண்டா கூட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதி அவங்களோட அப்பா யார் தெரியுமா? ராஜகோபால். அவருமே ஒரு வழக்கறிஞர் தான். ஸ்ருதிக்குமே ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்ற ஆசை ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு. பிஏ படிச்ச ஸ்ருதி அதுக்கப்புறமா எம்பிஏவும் படிச்சு முடிச்சுக்கிட்டு அப்பாவோட ஆசைப்படி எல்எல்பியும் படிச்சிருக்காங்க. ஆனா இவங்க வழக்கறிஞர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்ருதியோட அப்பா இறந்து போயிருக்காரு. இருந்தாலும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு ஸ்ருதி தன்னோட பதிவுல போட்டிருந்தாங்க. அப்பாவோட இறப்புக்கு அப்புறமா வழக்கறிஞரா கண்டினியூ பண்ண பிடிக்காத ஸ்ருதி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸும் படிச்சு முடிச்சாங்க. 2018ஆம் ஆண்டுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஃபேஷன் டிசைனராகவும் ஸ்ருதி மாறினாங்க. அரசியல்ல அதிக ஈடுபாடு கொண்ட ஸ்ருதி ரங்கராஜ் கோவை திமுக மாணவர் அணி செயலாளராகவும் இருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுல ஸ்ருதி கல்யாணம் பண்ணி ரொம்ப சின்ன வயசுலயே 2 குழந்தைகளுக்கு அம்மாவும் ஆகிட்டாங்க. இருந்தாலுமே அதை பத்திலாம் கவலைப்படாம தன்னோட வாழ்க்கையில நிறைய சாதிச்சிருக்காங்க. தன்னோட அத்தை பொண்ணு உங்களை நம்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அவங்களுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. சீரியஸா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோல ஒரு ஃபன் வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். எல்லார் பஞ்சாயத்துலயும் மூக்க நுழைக்கக்கூடிய கூல் சுரேஷ் இந்த பஞ்சாயத்துலயும் மூக்க நுழைச்சிருக்காரு. ரீசெண்டா அவர் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தயவு செஞ்சு மாதம்பட்டி அவர்களோட நம்பரை எனக்கு வாங்கி கொடுங்க. அவர்கிட்ட எப்படி 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டே தீரணும். அதுக்காக மாத்திரை மருந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா என்ன? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிருங்க. ஏன்னா எனக்கு உடம்புல சக்தியே இல்ல. அவர் எப்படி இன்னும் தெம்பா 2 பொண்டாட்டி வச்சு மேனேஜ் பண்றாருன்னே தெரியல. நானும் பாதாம் சாப்பிட்றேன், பிஸ்தா சாப்பிட்றேன், எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒருவேளை எல்லாம் செகண்ட் குவாலிட்டியோ? உண்மையான குவாலிட்டி எங்க கிடைக்கும்னு மாதம்பட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சே ஆகணும். அதனால அவரோட நம்பர் கிடைச்சா எனக்கு தாங்க அப்படின்னு கூல் சுரேஷ் வேற ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜோட ஓய் பொண்டாட்டி வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுக்கு அடுத்தபடியா ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களோட தனிப்பட்ட ஒவ்வொரு வீடியோவா வெளியிட்டுட்டே வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இதெல்லாம் கண்டுக்காம அவர் வேலையை பார்த்தாலோ கேஸ் நடக்கும்போது கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லியே தீரணும். மாதம்பட்டி ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்டுக்கு போவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.